ஸோ, ஸ்க்ரீன் வியூ ஆகும்னு நெனைக்கிறேன். ஆடியோ, வீடியோ, ஸ்க்ரீன் 3மே உங்களுக்கு கிளியரா இருக்கான்றது கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ, மோஸ்ட்லி அலைஸ் ப்ளூவோட ட்ரேடரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் இல்ல அப்டின்னாலும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த செஷன் முடியும்போது சொல்றேன். ஆ வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அலைஸ் ப்ளூல நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப்க்கு நீங்க ஷேர் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸு. ஆ 6381911250 இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அலைஸ் ப்ளூல என்னோட ரெஃபரல் மூலியமா நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, ஆ இப்ப நான் ஷேர் பண்ண இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அலைஸ் ப்ளூல வெப் பேஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு பிகினருக்கு மட்டும் இல்லாம, ஒரு அட்வான்ஸ் ட்ரேடருக்கும் இதுல நெறைய தெரியாத விஷயங்களும் இருக்கு. ஏன்னா, டே டூ டே வந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் இவங்க ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஃபியூச்சர்ஸு. மத்த கம்பெனிஸோட காம்படிட்டிவ் பண்ற அளவுக்கு பெட்டரான நெறைய ஆப்ஸ் இதுல கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்னலாம் நம்ம ஆஸ் எ ட்ரேடரா கவனிக்கலாம், அலைஸ் ப்ளூவோட பிளாட்ஃபார்ம்ல. இதில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, நான் ஒரு ட்ரேடரா இருந்தா, எனக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அலைஸ் ப்ளூல. நான் இன்வெஸ்டரா இருந்தா, எனக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து நான் இதில ஆக்சஸ் பண்ணலாம். இத தவிர பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்கு? ஏன்னா, இந்த பிளாட்ஃபார்ம வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இதில கனெக்ட் ஆகிருக்கிற ஆப்ஸ், இதில இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மந்த்லி சார்ஜஸ் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இதில கிடையாது. நீங்க அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தருவாங்க. இந்த சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கான சார்ஜஸ் அந்த மாரி எதுவும் இல்ல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, லாக் அவுட்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஏன்னா, மேபி அ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2வா வரும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். alliesblueonline.com இந்த வெப்சைட்ட நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போட்டு ஓப்பன் பண்ணும்போது, இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் ஹோம் பேஜ். அலைஸ் ப்ளூன்றது ஒரு புரோக்கிங் கம்பெனி. ஸ்டாக் புரோக்கர். செபி ரிஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர். அவங்களோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க ஆல்ரெடி அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அலைஸ் ப்ளூல அப்டின்னா, டைரக்ட்டாவே லாகின் அப்டின்னு போயிடலாம். ஸோ அண்ட் வெப் பேஸ்ட் வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்டின்ற நேம் இருக்கும். அடுத்தது பேக் ஆஃபிஸ் பாட்ன்னு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஐபிஓ இருக்கும். இந்த 4 விஷயம் தான் நமக்கு வெப் ட்ரேடிங் உள்ள போனாலும் இந்த 4 விஷயத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியா நான் பேக் ஆஃபிஸ் மட்டும் பார்க்கணும் அப்டின்னா, உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நான் எவ்வளோ பணம் போட்டிருக்கேன் இதுவரைக்கும். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்திருக்கு. என்னோட இன்வெஸ்ட்மென்ட் என்ன? அதெல்லாமே இந்த அக்கவுண்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க பேக் ஆஃபிஸ்ல பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் வாங்க போறேன் அப்டின்னா, நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க டைரக்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஐபிஓ அப்ளை பண்றதுக்கும் நீங்க செப்பரேட்டா போலாம். ஆனா நான் என்ன பண்றேன்னா, இந்த எல்லா ஆப்ஷனும் வெப் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, டே ட்ரேடிங்க்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்டின்றதையும் பார்க்க போறோம். ஸோ, யூசர் ஐடி குடுத்துட்டு பாஸ்வேர்ட குடுத்தீங்கன்னா, ஓடிபி கேட்கும். ஓடிபின்றது என்னன்னா, ஆ நம்ம வந்து இப்போ ஒரு செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக ரெகுலேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கிற ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இது. இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒவ்வொரு முறை லாகின் பண்ணும்போது நம்ம ஓடிபி குடுத்து தான் லாகின் பண்ணணும். வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஆனா, மொபைல் ஆப்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இதே அலைஸ் ப்ளூவோட மொபைல் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல உங்களோட ஃபேஸ் ஐடி நீங்க யூஸ் பண்ணி ஓடிபி இல்லாம நீங்க லாகின் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, இப்ப நான் ஓடிபி போட்டு அப்டேட் பண்றேன். இப்போ இதுல வந்து நம்ம ஓடிபிய குடுத்த உடனே ரிஸ்க் டிஸ்க்ளோஷர் அப்படின்றது வரும். இது எல்லா புரோக்கருக்கும் காமன். ஸோ, இந்த ரிஸ்க் டிஸ்க்ளோஷர வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இத நான் அக்செப்ட் பண்ணி புரோசீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அது ஒரு ரெகுலேட்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வந்து அந்த கண்டிஷனை வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் வெப் ட்ரேடிங். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இதுதான். இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட முகப்பு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில என்னென்னலாம் இருக்கு? இது எப்படி நான் வந்து ஷேரோட பிரைஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என் அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? ஆ என்னோட பேங்க்ல இருந்து இந்த ஷேர் மார்க்கெட் அக்கவுண்ட், இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு நான் எப்படி பணத்த மூவ் பண்றது? இது எல்லாமே நம்ம இதில ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் இருக்கும். அதாவது மார்க்கெட் வாட்ச் அப்படின்றது. இந்த டேஷ்போர்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிர்றேன். அதிலருந்து இதில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்து பார்த்துடலாம். ஸோ, இப்போ நான் இங்க என்ன பண்ணேன், லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரீன் இருக்கு. மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்டின்னா, டவுன்லோட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஆர்டர் போட்டா உடனே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் ஆனா இப்போ வெப் பிளாட்ஃபார்ம்லயே 5G வரைக்கும் நமக்கு வந்துருச்சு நெட்டு. ஸோ அப்ப என்னன்னா, ஒரு டவுன்லோடட் EXE சாஃப்ட்வேர்ல இருக்கிற ஸ்பீட் அளவுக்கு நமக்கு இந்த வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்லயே நமக்கு கிடைக்குது அப்டின்றதுனால, இப்போ மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர் EXE டவுன்லோடட் சாஃப்ட்வேர அவாய்ட் பண்றாங்க. அத விட பெட்டரான உங்களுக்கு கிளாரிட்டியும், நமக்கு வந்து இதில ஃப்ரீக்வன்சியும் நமக்கு கிடைக்கிறதுனால, வெப் பேஸ்டு வந்து இன்னும் பெட்டரா நமக்கு ஆஸ் எ ட்ரேடர் நீங்க வந்து எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும், ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்டாருக்கு தான், ட்ரேடருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 500 லாட், 1000 லாட் ட்ரேட் பண்ற பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி இண்டெக்ஸ் அ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீட் வந்து நமக்கு டவுன்லோடட் EXE அளவுக்கு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த மார்க்கெட் வாட்ச் நான் ஏன் வெப் பேஸ்டு EXE சாஃப்ட்வேரையும், வெப் பேஸ்டையும் கம்பேர் பண்றேன்னா, EXE சாஃப்ட்வேர்ல என்ன ஒரு பிளஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்களோட மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல வரும். அதாவது இப்ப நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன் சைட்ல இருக்கு. இங்க டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட், போர்ட்ஃபோலியோ இதெல்லாமே டேஷ்போர்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனா நம்ம இருந்தாலும், பட் மார்க்கெட் வாட்ச் என்ன ஸ்டாக், என்ன பிரைஸ் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, அப்ப இந்த மார்க்கெட் வாட்ச் இன்ஃபர்மேஷன் சைட்ல இருக்கிறதுனால, ஒரு சில ட்ரேடருக்கு, இல்ல இன்வெஸ்டாருக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு அ கன்வீனியன்ட் இல்லாமலே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, டேஷ்போர்ட பொறுத்தவரைக்கும் நெறைய மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. பட் ஆனா, அத நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரேரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். பட் மார்க்கெட் வாட்ச்ல ஸ்டாக்க வாட்ச் பண்ணுவோம், ஸ்டாக் பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஸோ டைம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலருந்து முடியிற வரைக்கும் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன் சைட்ல இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஆனா, இது இங்க மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வெப் பேஸ்ட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ல இப்படி தான் குடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்லயும், மோஸ்ட் ஆஃப் த புரோக்கரும் இப்படி தான் குடுத்துருக்காங்க. அது ஏன் இந்த ஆப்ஷன் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க? மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன ஏன் ஒரு பக்கம் சைட்ல வச்சிருக்கிறாங்க? மெயினா அதுதானே நம்ம யூஸ் பண்றோம். அப்படின்றதுக்கான ரீசனும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்ப இந்த மார்க்கெட் வாய்ஸ் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். வெப் பேஸ்டு டவுன்லோடட் EXEல வந்து லிமிட்டட் ஸ்கிரிப்ட் தான் ஒரு மார்க்கெட் வாய்ஸ் ஸ்க்ரீன்ல நம்ம ஆட் பண்ண முடியும். ஒரு சில கம்பெனி 30 ஸ்கிரிப்ட் இல்ல 50 ஸ்கிரிப்ட் தான் தருவாங்க. ஆனா இந்த வெப் பேஸ்டு அலைஸ் ப்ளூவோட பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் ஸ்கிரிப்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீனுக்கு 30 ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ண முடியும். கீழ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இங்க 5 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு பை டிஃபால்ட்டா. ஸோ நமக்கு வேணும்னா இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ச் லிஸ்ட்ன்றது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு தேவையான ஸ்டாக்ஸ ஆட் பண்ணக்கூடிய ஒரு விண்டோ. மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன். இதுல வந்து உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எப்போ நீங்க குளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலும் அதே ஸ்டாக்ஸ் தான் நீங்க அவைலபிள் இருக்கும். சப்போஸ் நீங்க டெலீட் பண்ணணும்னா, இந்த டெலீட் அந்த ஸ்க்ரீன் எந்த ஸ்டாக்க நீங்க டெலீட் பண்ணணுமோ, அந்த ஸ்டாக்குக்கு நேரா வரும்போது 4 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு சார்ட், இன்னொன்னு அதோட மார்க்கெட் டெப்த் பார்க்கலாம். இன்னொன்னு டெலீட் பண்றதுன்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க டெலீட் பண்ணலாம். 3வது செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டா, ரைட்டா நீங்க மேல போய் டாப்ல ஸ்டிக் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க மேல டாப்ல ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு, என்ன ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணாலும், டாப்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட்டோட பிரைஸ் வந்து அப்டேட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் இப்போ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் MCX வந்து நான் ஸ்டிக் பண்றேன் அப்டின்னா, லெஃப்ட் ஆர் ரைட்ன்னு கேட்கும். நான் ரைட்ன்னு குடுத்துட்டேன் அப்டின்னா, இங்க மேல MCX வந்து ஸ்டிக் ஆயிடும். ஸோ நான் என்ன ஸ்க்ரீன் மாத்துனாலும், என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும், அந்த ஆப்ஷன்ஸ் மேல வந்து MCX நான் வியூ பண்ணிட்டே இருக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் சப்போஸ் நியூ ஸ்கிரிப்ட்ஸ் ஆட் பண்ணணும். 30 ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன். அதில வந்து 30மே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து நம்ம ஆட் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, அடுத்த ஸ்க்ரீன்ல நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது இந்த மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீன்ல மேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இண்டெக்ஸோட பிரைஸ் மூவ்மென்ட் இண்டெக்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம டே ட்ரேடிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ பொறுத்து தான் நம்ம இங்க ஆ மார்க்கெட் பிஹேவியர் மூவ் ஆகும். அதனால மோஸ்ட்லி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, டாப்ல வந்து இண்டெக்ஸ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்ப நான் வந்து நிஃப்டி 50ய இங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அ ஒரு எக்ஸாம்பிள்க்காக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்டின்னா, நான் வந்து சார்ட் வேணும்னு நெனைக்கிறேன். இப்ப நிஃப்டியோட சார்ட் வேணும்னா, நிஃப்டிக்கு மேல போய் நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க நிஃப்டி உங்களுக்கு வந்துரும். ஸோ நிஃப்டியோட சார்ட் நீங்க இங்க வியூ பண்ணலாம். இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட். நார்மலா ட்ரேடிங் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒரு சில பேசிக் ஆப்ஷன்ஸ் மட்டுமே ஃப்ரீயா புரொவைட் பண்றாங்க. ஆனா, நம்ம அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வெப் பேஸ்ல போம்போது, இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்ல நெறைய அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ, அதனால நீங்க ட்ரேடிங் வியூக்கு போய் செப்பரேட்டா நீங்க பே பண்ணி மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூக்கு வந்து 1000 டூ 1500 ரூபீஸ் கிட்ட வருது. அவங்க ஆஃபர் அது இதுன்னு போட்டு கூட என்ன பண்றாங்கன்னா, மினிமமே 1000 ரூபீஸ்க்கு மேல தான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ மாசம் 1000 ரூபீஸ் நம்ம அங்க பே பண்ணி அந்த ட்ரேடிங் வியூ சார்ட்ட யூஸ் பண்றது, நம்ம டைரக்ட்டா அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்டின்னா, ட்ரேடிங் வியூ சார்ட்ட வந்து நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ட்ரேடிங் வியூ வந்து பிளாட்ஃபார்ம்க்குள்ள வருது. ஏன்னா, எனக்கு ப்ரௌசர்ல நான் போய் வெப்சைட்ல போய் நான் ட்ரேடிங் வியூ வெப்சைட்ல போய் டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணும்போது, ஃபுல் ஸ்க்ரீன்ல வருது அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கார்னர்ல ஒரு அ ரைட் கார்னர் பார்த்த மாரி ஒரு அம்புக்குறி இருக்கும். பாப் அவுட் சார்ட் அப்படின்னு. இந்த பாப் அவுட் சார்ட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்ட நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, சார்ட் பை ட்ரேடிங் வியூன்ற ஆப்ஷன் இங்க உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் ஃப்ரீ தான். ஆ ட்ரேடிங் வியூ வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி அரவுண்ட் ₹1000 வருது. அது வந்து இங்க நமக்கு ஆ எஃபிஷியன்ட்டா சேவ் பண்ண முடியும். இது முதல் பெனிஃபிட். 2வது அ நான் சார்ட் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ, அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நான் சார்ட் வந்து இங்க எடுத்துக்கலாம் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல போயிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் சார்ட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணா, எனக்கு இங்க சார்ட் வரும். நம்ம சார்ட்ட பத்தி டீட்டெயிலா போக வேண்டாம். ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ற ட்ரேடர்ஸ் இல்ல அ இன்வெஸ்டாருக்கு அதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அப்படியே இங்க வந்துரும். அதனால நம்ம அத போய் எக்ஸ்பிளைன் பண்றதுனால நமக்கு நெறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நான் டைரக்ட்டா அடுத்த பார்ட்டுக்கு நான் இங்க மூவ் ஆகுறேன். இப்போ ட்ரேடிங் வியூ சார்ட்ட நம்ம பார்த்துட்டோம். ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்றது? இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் பட்டன் இருக்கும். சர்ச் பட்டன்ல வந்து நீங்க 3 டிஜிட் இல்ல 3 லெட்டர் வந்து நீங்க இங்க குடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அதானி என்டர்பிரைசஸ் ஆட் பண்ணணும்னா, ஏடிஏ அப்படின்னு குடுத்தாவே, அதானி அந்த 3 லெட்டர்ல இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுற எல்லா ஸ்டாக்கும் என்எஸ்இ, பிஎஸ்இல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இங்க உங்களுக்கு வந்துரும். இன்னும் ஃபர்தரா நீங்க நான் லெட்டர்ஸ டைப் பண்ண, உங்களுக்கு அந்த சர்ச்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ரிசல்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னும்போது இங்க வந்துரும். இதுல வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த செலக்ட் ஆகுற இந்த மேல நீங்க டைப் பண்ணியிருக்கிற லெட்டர்ல கிளிக் பண்ணாவே, அது உங்களோட மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதானி இங்க ஸ்க்ரீன்ல வந்துருச்சு. இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா, நீங்க மார்க்கெட் வாட்ச் விண்டோல ஆட் பண்ற ஸ்டாக் டாப்ல வரணுமா, பாட்டம்ல வரணுமான்றதையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கீழ பாட்டம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செட்டிங்ஸ நீங்க செலக்ட் பண்ணி, ஃபாண்ட் சைஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாங் சைட் இல்ல ஷார்ட் சைட்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரி தான் இந்த ஃபாண்ட் சைஸ வந்து நமக்கு ஸ்மால் ஃபாண்ட் சைஸ்ல இருந்து மீடியம், லார்ஜ், எக்ஸல் இந்த 4 ஃபாண்ட் சைஸ் டிசைன் குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்தா தான் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸல் குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எல், மீடியம், ஸ்மால். அடுத்தது சார்ட் பை ஏ டூ இசட். ஏ டூ இசட்ன்றது என்னன்னா, நீங்க 30 ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்க்ரீன்ல நீங்க வைக்க முடியும். ஒரு மார்க்கெட் வாட்ச் ஷீட்ல நீங்க வைக்க முடியும். அப்படி வைக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஏ டூ இசட் சார்ட் ஆகணுமா? இல்ல பெர்சன்டேஜ் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக் டாப்ல இருக்கணும். இல்ல ஏ டூ இசட் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வரணும். இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல வரணும். இல்ல ட்ரேட் பிரைஸ் லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் குறைஞ்சிட்டு குறைவான ட்ரேட் பிரைஸ்ல இருந்து அதிகமான ட்ரேட் பிரைஸ் வரணும். அந்த மாரி நீங்க ஸ்டாக் பிரைஸ வந்து நீங்க இங்க அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ செட்டிங்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? ஃபாண்ட் சைஸ மாத்தலாம். சின்னதுலருந்து பெருசு வரைக்கும் எடுத்துட்டு போலாம். நம்மளோட ஐ சைட்டுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற வரைக்கும். 2வது கஸ்டமைஸ்டு வாட்ச் லிஸ்ட்.
ஃபாண்ட் சைஸுக்கு அடுத்தபடி சார்ட் பண்ணுறது பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது டாப்பில் வரணும், ஆ, ரொம்ப அதிகமாக ஃபாலோ இருக்கிறது பாட்டமில் வரணுன்றதை நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட் வந்து பேசிக், டெத், ஆல் இது 3மே இருக்கு. டெத்ன்றது என்னன்னா, ஸ்டாக் என்ன பிரைஸ் ட்ரேட் ஆகுது, பையர் பிரைஸ் என்ன, செல்லர் பிரைஸ் என்ன, அது எல்லாமே அதாவது இங்க கீழ பாட்டம்லயே ட்ரேட் ஆகுற பிரைஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். எல்லாமே எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் அதாவது எந்த எக்ஸ்சேஞ்சில இருக்கு அந்த ஸ்டாக்கு, எவ்வளோ வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும், எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு, அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன நீங்க இங்க பார்க்கலாம். ஒரு டவுன் ஏரோ பட்டன் இருக்கும் பாருங்க. டபுள் டவுன் ஏரோ அப்படியே சேர்ந்த மாரி இருக்கும். அது வந்து டெத் பார்க்குறது. ஸோ அந்த டெத்த பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கோட எந்த ஸ்டாக்குக்கு மேல வச்சுட்டு நீங்க அந்த டெத்த செலக்ட் பண்றீங்களோ, டாப் 5 பையர் அண்ட் செல்லர் இங்க நீங்க பார்க்க முடியும். டோட்டல் பை குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு? டோட்டல் செல் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு? 1 வருஷத்தோட ஹை பிரைஸ் என்ன? 1 வருஷத்தோட லோ? அப்பர் சர்க்யூட் லிமிட், லோயர் சர்க்யூட் லிமிட், லாஸ்ட் ட்ரேட் டைம் என்ன? ஆவரேஜ் பிரைஸ் என்ன? இது எல்லாமே மார்க்கெட் டெப்த்ல நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, கீழ இருக்கிற செட்டிங்ஸ்ல நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க ஆட் பண்ற ஸ்கிரிப்ட் எனக்கு பாட்டம்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா, பாட்டம செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ரைட் சைட்ல டேஷ்போர்ட்ல வரும். டேஷ்போர்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கு. மேல டாப்ல 5 ஆப்ஷன் இருக்கு. மேல 5 ஆப்ஷன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஹோம்ன்றது தான் இந்த டேஷ்போர்ட். இந்த ஹோம்ல வந்து அவங்க 2 கேட்டகரியா செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அலைஸ் ப்ளூ. என்ன பண்ணியிருக்காங்க? ஒண்ணு இன்வெஸ்ட்மென்ட், இன்னொன்னு ட்ரேடிங். நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா, பை டிஃபால்ட் இதில இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ன்றத செலக்ட் ஆயிருக்கும்போது, நீங்க ஒரு இன்வெஸ்டரா அதாவது அதில வந்து எந்த ஒரு சேஞ்சஸோ, மாற்றமோ இருக்காது. ஆனா, அதில என்ன இருக்கும்? ஆஸ் எ இன்வெஸ்டருக்கு என்னெல்லாம் தேவையோ, அது எல்லாமே நீங்க இதில பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து என்ன இருக்கு? ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எம்டிஎஃப் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங். எனக்கு வந்து நான் வாங்கியிருக்கிற, வச்சிருக்கிற அக்கவுண்ட் ஹோல்டிங்ஸ விட அதிகமான அ இன் ஃபண்டுல நான் யூஸ் பண்ணணும். புரோக்கரோட மார்ஜின் ஃபண்டிங்க நான் யூஸ் பண்ணணும். ரூ. 1,00,000 வச்சிருக்கேன். இன்னும் ஒரு ரூ. 50,000 புரோக்கர்ட்டருந்து நான் ஆ லோன் மெத்தட்ல நான் வாங்கி, அது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த எம்டிஎஃப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ன்னு போகும்போது 2 ஆப்ஷன். ஒண்ணு ஸ்டாக்ஸ், இன்னொன்னு எம்டிஎஃப். அடுத்தது இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்ல என்னலாம் இருக்கு? ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன் இங்க குடுத்திருக்காங்க. கம்பெனி ஷேர்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். 2வது இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்றத நான் அடுத்து ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல நான் வீடியோ குடுத்திருக்கிறேன். இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் இடிஎஃப் இருக்கு. டெட் இடிஎஃப் இந்த மாரி நெறைய இடிஎஃப்ஸ் இருக்கு. அது என்னன்றத நான் செலக்ட் பண்ணி உள்ள நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா ஒரு கம்பெனி வருது. அவங்க வந்து ஐபிஓ மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ப்ரொபோசல் குடுத்திருக்காங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஸ்டார்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா, அந்த இஷ்யூல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐபிஓஸ் மூலியமா நம்ம பண்ணலாம். எஸ்ஜிபின்றது சவரன் கோல்ட் பாண்ட். கவர்ன்மென்ட் எப்பல்லாம் அந்த சவரன் கோல்ட் பாண்ட் டிரான்ச் ஓப்பன் பண்றாங்களோ, அந்த டைம்ல தான் நம்ம இத சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணலாமோ அந்த ஆப்ஷன் இருக்கும். நான் இப்ப ஈக்விட்டிய செலக்ட் பண்ணேன்னா, ஈக்விட்டில என்ன இருக்கும்? ஈக்விட்டில இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்விட்டிய செலக்ட் பண்ண உடனே 4 ஆப்ஷன்ஸ் வரும். இன்னைக்கு அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன? அதிகமா ஃபால் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன? 1 வருஷத்தோட ஹை போயிருக்கிற கம்பெனிஸ் என்ன? 1 வருஷத்தோட லோ போயிருக்கிற கம்பெனிஸ் என்ன? இந்த 4 ஆப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? மார்க்கெட் பிஹேவியர தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இன்னைக்கு காலையில 9:15க்கு நீங்க சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனேயே, டைரக்ட்டா நம்ம மார்க்கெட் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு 4 கம்பெனி வச்சிருப்போம். அந்த 4 கம்பெனி வச்சு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது? எப்படி பிஹேவ் பண்ணுது? அதிகமா இறங்கிட்டு இருக்கா? இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கா? எதுவுமே தெரியாது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே என்னென்ன ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? அப்ப ஈக்விட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் பிஹேவியர தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதிகமா ஃபால் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இத டாப் லூசர்ல போய் நீங்க அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணி என்னென்ன ஸ்டாக் அதிகமா இறங்கியிருக்கு. அதுல எந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம், பை பண்ணலாம். இதெல்லாமே நீங்க அதுல பார்த்துக்கலாம். கெய்னர்ல அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக் 52 வீக் ஹை அதாவது 1 வருஷத்தோட ஹைல இருக்கிற ஸ்டாக்ஸ நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க சேஞ்ச் பெர்சன்டேஜ்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக், அதிகமா ஃபால் ஆயிருக்கிற ஸ்டாக் அசெண்டிங் இல்ல டிசெண்டிங்ல நீங்க வியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெய்னர்ல போய் குடுக்குறேன். கெய்னர்ல அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ல நால்கோ இங்க லிஸ்ட்ல நமக்கு வந்திருக்கு. ஜீ என்டர்டெயின்மென்ட், இந்துஸ்தான் காப்பர் இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ஸ். 1 வருஷத்தோட ஹைல இன்னைக்கு அதிகமா ரைஸ் ஆயிருக்கிற ஸ்டாக்ல
டிஆர்ஐஎல், எம்டிஎன்எல், இன்னும் ஒரு சில ஃபெமிலியர் கம்பெனி, சவுத் இந்தியன் பேங்க் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல அதிகமா ஃபால் ஆயிருக்கிற கம்பெனி, 1 வருஷத்தோட லோ உடைச்சிருக்கிற கம்பெனில ஆஸ்டெக், ஐடியா ஃபோர்ஜ், ராஜ்ரத்தன், இந்த மாரி ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்ஸு அதிகமா இறங்கியிருக்கு இன்னைக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்றத ஈக்விட்டி செலக்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இடிஎஃப். இடிஎஃப்ல இவங்க 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க நமக்கு. 1 இண்டெக்ஸ் பேஸ்டு இடிஎஃப். அதாவது நிஃப்டில டைரக்ட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நிஃப்டி 50ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இண்டெக்ஸ் பேஸ்டு இடிஎஃப்ப நீங்க செலக்ட் பண்ணலாம். நிஃப்டி பீஸோட இப்போ பிரைஸ் ரூ. 237. இன்னைக்கு 1% இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதாவது நிஃப்டியோட ப்ரொபோர்ஷன் வந்து அப்படியே இதுல வாலடைல் இருக்கும். அதாவது நிஃப்டி 1% இன்கிரீஸ் ஆனா, நிஃப்டி பீஸ் 1% இன்கிரீஸ் ஆகும். பேங்க் நிஃப்டியும் அதே போல. பேங்க் நிஃப்டி 1% ஃபால் ஆச்சுனாலும், இன்கிரீஸ் ஆனாலும், அதோட இம்பாக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பேங்க் நிஃப்டி பீஸ்ல நீங்க பார்க்கலாம். இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்டு பீஸ். அடுத்து டெட் பீஸ். ஸோ லிக்விட் பீஸ் இருக்கு, லிக்விட் இடிஎஃப் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி ரொம்ப குறைவா சாரி அ வா ரொம்ப ரிஸ்க் குறைவான ஸ்கிரிப்ட் இடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஸ்டாக் மார்க்கெட்ல கோல்டுல நீங்க டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கோல்டு இடிஎஃப். ஆக்சிஸ் கோல்ட் இருக்கு, கோடெக் கோல்ட் இருக்கு, கோல்ட் பீஸ், கோல்ட் ஷேர். ஆம், இந்த ஸ்டாக்ஸ்ல இந்த இடிஎஃப்ல நீங்க டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க இங்க இருந்து ஆப்ஷன செலக்ட் பண்ணலாம். இதோட சார்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு கோல்டு இடிஎஃப்போட ஆக்சிஸ் கோல்டோட இடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கோல்டு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது இந்த இடிஎஃப்போட பிரைஸும் நமக்கு இங்க இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 40 இருந்தது கடந்த ஆகஸ்ட் 2021ல. இப்ப ரூ. 53 வந்திருக்கு. ஸோ அப்ப கோல்டு பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இத வந்து நம்ம இடிஎஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இடிஎஃப்ல இண்டெக்ஸ் பேஸ்ட், டெட் பேஸ்ட், பவர் பேஸ்ட். பவர் பேஸ்ட்ல வந்து நம்ம கோல்டு ரிலேட்டட் இடிஎஃப்ப ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 3வது ஐபிஓ. ஸோ ஒரு நம்ம அலைஸ் ப்ளூல டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, இடிஎஃப் இருக்கு, ஐபிஓ இருக்கு. ஐபிஓன்றது என்னன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு கம்பெனி முதல் முறையா ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக என்டர் ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஆஃபர டைரக்ட்டா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த இஷ்யூவ டைரக்ட்டா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஐபிஓ. இப்போ கரண்ட்டா ஓப்பன்ல இருக்கிற ஐபிஓ ஆ கான்ஸ்டெல் எலக்ட்ரிக், கான்ஸ்ட் எலக்ட், நோவா அக்ரி, பிரிஸ்க் இந்த கம்பெனிஸ் இருக்கு. இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னா, இப்ப அப்ளை பண்றதுக்கு 3 ஐபிஓ இருக்கு. அதுல எஸ்எம்இ வந்து உங்களுக்கு செப்பரேட்டா இங்க அப்டேட் ஆயிருக்கும். எஸ்எம்இ ஐபிஓ. இத பத்தின டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்க இங்க எடுத்துக்கலாம். ஸோ அத பத்தின டீட்டெயில்ஸு நீங்க அத செலக்ட் பண்ணதும், அந்த இஷ்யூ என்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, இஷ்யூ சைஸ் என்ன, இஷ்யூ பிரைஸ் என்ன, ஸோ டிக் சைஸ் என்ன, எல்லாமே நீங்க பார்க்கலாம். இந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் லிங்க்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓன்னு செலக்ட் பண்ணும்போது மட்டும் அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். அந்த அடுத்த டேப் எதுக்காக அப்டின்னா, இங்க வந்து அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சரி, ஐபிஓ, கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ், எஸ்ஜிபி அதாவது இந்த சாவரன் கோல்ட் பாண்ட் இந்த 4 ஆப்ஷனும் செப்பரேட் ஆப் அது. ஸோ இதிலிருந்து லிங்க் வந்து நீங்க அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுறதுனால, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இங்க செப்பரேட்டா நீங்க டைரக்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஃபார் ஹை ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட், லாங் டெர்ம் குரோத், டாக்ஸ் சேவிங், சைல்ட் செக்யூர், பிக்ஸட் டெபாசிட் இதுல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கலெக்ஷன்ஸ்ல வந்து ஈக்விட்டி, இஎல்எஸ்எஸ், பிக்ஸட் இன்கம், ஹைபிரிட் ஃபண்ட், அதர் ஃபண்ட்ஸ். அதர் ஃபண்ட்ஸ்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இத தவிர இன்னும் அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபண்ட்ஸ வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். எந்த ஃபண்ட விட எந்த ஃபண்ட் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் டேஷ்போர்ட்ல ஹோம்ல போனீங்கன்னா, டேஷ்போர்ட்ல இன்வெஸ்ட்மென்ட், ட்ரேடிங் 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல இன்வெஸ்ட்மென்ட்ல போகும்போது, இன்வெஸ்ட் பண்றதுக்கு அலைஸ் ப்ளூ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலியமா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஈக்விட்டீஸ், இடிஎஃப், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
சவரன் கோல்ட் பாண்ட் இது எல்லாமே நம்ம ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸை ஒன் பேஜில் நம்ம ஒரே சிங்கிள் டேஷ்போர்டில் இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்ட்னர் அதாவது ஆப் என்னெல்லாம் இருக்கு டைஅப்ல. ஸ்மால் கேஸ்ன்றது ஒரு கம்பெனி. அத நீங்க அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அத நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மால் கேஸ் அண்ட் அலைஸ் ப்ளூ. அது எக்ஸ்ப்ளோர்ன்ற பட்டன் இருக்கும். இந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா வந்து அலைஸ் ப்ளூ மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த ஸ்மால் கேஸ்ன்றது என்ன அப்டின்னா பல்க் ஆஃப் ஸ்டாக்ஸ சிங்கிள் கிளிக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட வாங்குனா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் செக்ரிகேட் ஆயிடும். அதேபோல ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கா செலக்ட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்றத நம்ம கஷ்டப்படுறத விட, இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து ரொம்ப அ டைவர்சிஃபைடா யூஸ் பண்றதுக்கும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்விட்டி அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷத்துல 15.7% குடுத்திருக்கு. இப்ப நான் அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இடிஎஃப்லயும் வெயிட்ஸ் வந்து என்னென்ன நடந்திருக்குன்னு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கோல்டுலயும் சரி, ஈக்விட்டிலயும் சரி இவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரூ. 343. இந்த ஸ்மால் கேஸ் பாஸ்கெட் பாஸ்கெட் ஆர்டர் அப்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, ஸ்மால் கேஸ்ன்றது குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்றது. கீழ இருக்கிறது என்ன நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த கெய்னர்ஸ், லூசர்ஸ், ஆக்டிவ் ஸ்டாக்ஸ், 52 வீக் ஹை இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஈக்விட்டி நான் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்ததோ, அதெல்லாமே நீங்க கீழ பாட்டம்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது டேஷ்போர்ட், இன்வெஸ்ட்மென்ட் டேஷ்போர்ட். அடுத்தது ட்ரேடிங் பக்கம் வரலாம். ட்ரேடிங்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ஸ்லயோ, ஆப்ஷன்ஸ்லயோ இல்ல இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா, உங்களோட எம்டிஎம் பொசிஷன் என்ன? எஃப்&ஓல எவ்வளோ பொசிஷன் வச்சிருக்கீங்க? எம்சிஎக்ஸ்ல எவ்வளோ பொசிஷன் வச்சிருக்கீங்க? அது செப்பரேட்டாவும் பார்க்கலாம். குமுலேட்டிவும் பார்க்கலாம். இப்ப ஆல் அப்படின்றது பை டிஃபால்ட்டா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்விட்டி, கமாடிட்டி, எஃப்&ஓ எல்லாம் சேர்த்து எவ்வளோ? இன்னைக்கு இன்ட்ராடேல ப்ராஃபிட் எவ்வளோ? நீங்க புக் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ? அன்ரியலைஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 விஷயம் நம்ம செக்ரிகேட் பண்ணணும். ஒண்ணு, ஏற்கனவே ஒரு சில ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருப்பீங்க. அத தனியா நீங்க இங்க காட்டலாம். ஒரு சிலது இப்போ ஸ்டில் இன்னும் பொசிஷன்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பார்க்கலாம். அடுத்து டெரிவேட்டிவ். இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றதுனால, டெரிவேட்டிவ்ல ட்ரேட் பண்றதுக்கு எப்படி நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? அதுக்கான பெனிஃபிட்ல ஆப் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க இங்க? அப்படின்றத பார்க்கலாம். ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கு. 1 இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், நிஃப்டி லிக்விட், பேங்க் நிஃப்டி. நிஃப்டி லிக்விட் அப்படின்றது என்னன்னா, ஃபியூச்சர் நிஃப்டி 50ல இருக்கிற ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்னென்ன கான்ட்ராக்ட் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கோ, அந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டினா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்ல இருக்கிற பேங்க் ஸ்டாக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதிகமா லிக்விடிட்டி இருக்கோ, அந்த ஸ்டாக்ஸ் இங்க நீங்க வியூ பண்ணலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? அதாவது அதிகமா ஒரு கான்ட்ராக்ட்ல பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு அப்டின்னா, அந்த கான்ட்ராக்ட் எய்தர் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. 2வது ரிஸ்க் ரொம்ப குறைவு. இல்ல மேபி வாலட்டிலிட்டி ஃபோக்கஸ் இன்னைக்கு மேபி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இல்ல நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம். லாங் போறதுக்கோ, இல்ல ஷார்ட் போறதுக்கோ. அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப என்னன்னா, ட்ரேடிங்ல நீங்க போகும்போது, ட்ரேடிங்ல நீங்க செலக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அதேபோல கமாடிட்டி. இதே சிமிலர் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஈக்விட்டில என்ன இருக்கோ, அதே கமாடிட்டி, அதேபோல கரன்சி. கரன்சில என்னென்ன ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? அதுல என்னென்ன ஸ்கிரிப்ட் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு? அத பத்தி எல்லாமே பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரேடிங் பட்டன செலக்ட் பண்ணதும் ஃபண்ட்ஸ்ன்றது 3வது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்ன பொசிஷன், எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்கீங்க? அது ரியலைஸ்ட் எவ்வளோ? அன்ரியலைஸ்ட் எவ்வளோ? 2வது ஃபியூச்சர் டெரிவேட்டிவ் வந்து அ ஃபியூச்சர் ஈக்விட்டி ஃபியூச்சர், கமாடிட்டி ஃபியூச்சர், கரன்சி ஃபியூச்சர். 3வது ஆப்ஷன் ஃபண்ட்ஸ். ஃபண்ட்ஸ்னா என்ன? என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரேடிங்க்காக நான் ஃபண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதேபோல ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து என்னோட பேங்க்குக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்னோட பேங்க்ல இருந்து நான் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கணும். ஒரு ₹10,000 நான் ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, 10,000 கிளிக் பண்ணி நீங்க பே இன் குடுத்தீங்கன்னா, உங்களோட எவ்வளோ அமௌண்ட், உங்களோட யுபிஐ ஐடி என்ன? என்ன அக்கவுண்ட் நீங்க பேங்க் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்ட்? நான் இங்க 2 அக்கவுண்ட் மெர்ஜ் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 அக்கவுண்ட்ல எந்த அக்கவுண்ட்ல இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அந்த அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணி டெபாசிட் குடுப்பேன். ஸோ, இங்க சிங்கிள் மார்ஜின்றதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா,
நீங்கள் இங்கே ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஈக்விட்டிலையும் அதே ஃபண்டை ட்ரேட் பண்ணிக்கலாம், கமாடிட்டிலையும் அதே ஃபண்டை ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை தவிர இந்த ஃபண்ட்ஸில் இன்னைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஃபண்ட் எவ்வளோ வந்திருக்கு உள்ள, நான் எவ்வளோக்கு ட்ரேட் பண்ணியிருக்கேன், இன்னும் பேலன்ஸுக்கு நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணலாம், அதை பார்க்குறது தான் இந்த ஃபண்ட்ஸில் இருக்கிற மேஜர் பெனிஃபிட். மார்ஜின் அவைலபிள் இன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் நம்ம எவ்வளோ பெயின் பண்ணியிருக்கோமோ அதுதான் மார்ஜின் அவைலபிள். இதில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோன்னா அந்த அமௌண்ட் மார்ஜின் யூஸில் வரும். இந்த மார்ஜின் அவைலபிளில் இருந்து மார்ஜின் யூஸை கழிச்சா ரிமைனிங் இருக்கிறது தான் கேஷ் பேலன்ஸ். ஸோ இது நம்ம ஃபண்டில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மற்ற எந்த கம்பெனிஸ்லையும் இல்லாத ஒரு ஃபியூச்சர் தான் இந்த ஒன்லி ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். ஒன்லி ஆப்ஷன்ஸ்ன்றது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஒரு அட்வான்ஸ்டு ட்ரேடர், டே ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை பொசிஷனல் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பெட்டராக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர் அப்படின்னா இந்த ஒன்லி ஆப்ஷன்ஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணதும் செப்பரேட் விண்டோ உங்களுக்கு டேப் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் அலைஸ் ப்ளூ நமக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. இதை டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி இன்னைக்கு 21,300 இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு 4 ஸ்ட்ராட்டஜி 5 ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்குது. பை கால், செல் புட், பை கால் ஸ்ப்ரெட், பை புட் ஸ்ப்ரெட், கால் ரேஷியோ, பேக் ஸ்ப்ரெட். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆப்ஷன் செயினை செலக்ட் பண்ணி நான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 கால் ஆப்ஷன் 2 புட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் என்ன பண்ண போகிறேன், 2 புட் ஆப்ஷன் 2 கால் ஆப்ஷன் என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன்னா செல் பண்ண போகிறேன்னா என்ன ப்ரைஸு, ஏற்கனவே இருக்கிற ப்ரைஸை உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதை அப்படியே பஞ்சாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 கான்ட்ராக்டையும் அட் ஏ டைமில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு சில டைமில் நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் என்ன நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குன்னா ஒரு கால் ஒரு புட்டை ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். காலை ரைட் பண்ண கொஞ்ச நேரத்தில் உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ₹100 கால், ₹100 புட். 2மே கிட்டத்தட்ட சேமா பிரீமியம் இருக்கு. இப்ப நான் காலை செல் பண்ண உடனேயே ₹100ல செல் ஆயிடுச்சு. அடுத்து புட்ட போய் செல் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு 110 வந்துருது. ஏதோ ஒரு வாலடைல்ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ₹10 வந்து நமக்கு லாஸ். 1 லாட்டுக்கு. 1 லாட்டுக்கு ₹10ன்றது நமக்கு வந்து ஒரு சாதாரண அமௌண்ட்டா தெரியலாம். பட் இதே ஒரு 100 லாட், 200 லாட்டுன்னு போடும்போது, அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்லிப்பேஜஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த ஸ்லிப்பேஜஸ் இல்ல இந்த ஆ இதுவாகிறது, இந்த ஃபண்ட் வந்து நமக்கு அதிகமா எக்ஸஸா போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஆர்டர் நீங்க என்ன ஆர்டர் நீங்க பஞ்ச் பண்ணணுமோ, அத செலக்ட் பண்ணி, எவ்வளோ ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எத்தன குவான்டிட்டி நீங்க போட போறீங்களோ, அத சூஸ் பண்ணிட்டு, இங்க பிளேஸ் ஆர்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, பஞ்ச்சா நீங்க ஆர்டர் ஒரே டைம்ல நீங்க அலைஸ் ப்ளூல பஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஒன்லி ஆப்ஷன்ஸ்ல இது மட்டும் இல்ல. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்ஷன் ஆகுது? எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருக்கு? எல்லாமே ஒரே டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். உங்களோட பொசிஷன் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது இங்க இருந்தும் நம்ம பார்க்க முடியும். ஒன்லி ஆப்ஷன்ஸ்ல இருந்தும் நீங்க உங்களோட பொசிஷன்ஸ பார்க்கலாம். அலைஸ் ப்ளூவோட வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் உங்க பொசிஷன்ஸ பார்க்கலாம். 2மே உங்களுக்கு இங்க வியூ பண்ணும். சப்போஸ் நான் ஒன்லி ஆப்ஷன்ஸ்ல இருந்து நான் போய் ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ நான் பேங்க் நிஃப்டி ஜனவரி ஃபார் எக்ஸாம்பிள் 46,000 கால் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் மேபி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால நமக்கு அவைலபிள் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து எப்படி இங்க எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு எஃப்&ஓல இது எல்லாமே நம்ம இங்கருந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயின்ஸும் நம்ம இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கருந்தே பை பண்ணலாம். ஆப்ஷன் செயின்ல போனீங்கன்னா, என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்த ஆ ஸ்கிரிப்ட் நிஃப்டியா இல்ல பேங்க் நிஃப்டியா? சப்போஸ் நான் இங்க போயிட்டு பேங்க் நிஃப்டி வேணா பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்பைரினா அப்படின்றதையும் நான் நெக்ஸ்ட் வீக் இது பார்க்குறேன்னா, நெக்ஸ்ட் வீக்கோட ஆப்ஷன் செயின் நீங்க சூஸ் பண்ணலாம். இது என்எஸ்சி வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. நமக்கு இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஷன் செயின வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் 1. 2வது
சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் செயினோட சார்ட் நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். 3வது இங்கேருந்தே பை செல் கொடுத்துடலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ ஆப்ஷன் அடுத்த 4வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராடல் பிரீமியம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், மல்டி ஸ்ட்ரைக் சார்ட்ஸ். ஸோ மல்டிபிள் சார்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒன்லி ஆப்ஷன்ஸ்ன்றது எப்படி நம்ம இதை சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குன்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் என்ன வியூ ஆகுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்தது நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது எப்படி? நீங்கள் எங்கள் சைடில் இருக்கிற மார்க்கெட் வாட்ச் ஸ்க்ரீனில் பை செல்லுன்ற 2 கலர் இருக்கும். பை வந்து க்ரீனில் இருக்கும், எஸ் வந்து செல்லுன்னு இருக்கும். ஸோ எஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே செல்லுன்னு வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கிரிப்டை வந்து நான் பை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் பை பண்ணுறேன்னா ஒரு க்ரீன் கலர் விண்டோ வரும். அதே நான் செல் பண்ண போகிறேன்னா ரெட் கலர் விண்டோ வரும். நான் வந்து தவறாக வந்து மாற்றி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து ஒரு ரைட் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது பையை வந்து செல்லாகவும் செல்லை வந்து பையாகவும் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு என்னென்னா பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. சிஎன்சினா டெலிவரியாக பை பண்ணுறது. மார்ஜின் ட்ரேடிங்கில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா எம்டிஎஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ஐஎஸ், சிஎன்சி, எம்டிஎஃப். எம்ஐஎஸ்ன்றது இன்ட்ராடே. நீங்கள் பணம் வச்சுட்டு வாங்கினாலும் உங்களோட பொசிஷன் 315க்கு கட் ஆகிடும். ஸோ அப்போது என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் ஏன் பொசிஷனை கட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்கரை கேட்க முடியாது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் எம்ஐஎஸ். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பணம் இருந்தாலும் 315க்கு பொசிஷன் இன்ட்ராடேல ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். சிஎன்சின்றது உங்ககிட்ட பணம் எவ்வளோ வச்சுருக்குமோ அந்த பணத்துக்கான ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன ஆகும், சிஎன்சி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு சில ஹேர் கட் வேல்யூ இல்லை எக்ஸ்சேஞ்சோட ரெகுலேட்டரோட எக்ஸ்போஷர் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே சிஎன்சியில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆர்டர் புக்கில் போனீங்கன்னா என்ன ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது, எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர் என்ன, ட்ரேட் ஆகிருக்கிற ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஆர்டர் புக்கில் சப்போஸ் ஆர்டர் பஞ்ச் பண்ணும்போது அதிகமாக ப்ரைஸ் போட்டு கூட நான் பை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது என்ன ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அடுத்து ஜிடிடி ஆர்டர், பேஸ்கட் ஆர்டர், எஸ்ஐபி ஆர்டர், அலர்ட்ஸ், இது எல்லாமே ஆர்டர் புக்கில் இருக்கிற இல்லை ஆர்டர் ஃபெசிலிட்டிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ, நீங்கள் ஹோல்டிங்ஸை ஒவ்வொரு ஸ்டாக்காக வாங்கி ஹோல்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட பொசிஷன் இப்போ எப்படி இருக்குது, ஓவராலாக என்னோட வேல்யூ எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் இன்றைக்கி இன்ட்ராடேல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபண்ட்ஸு, ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் ஆப்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு எதுவும் ஷோ ஆகலை. பட் இது வந்து அவங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னா பார்ட்னர் அப்ளிகேஷன்ஸை இதில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து ஏபிஐ கீ இங்கே வந்து ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூவில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மற்ற கம்பெனிஸில் ஒரு சிலர் சார்ஜஸ் இது பண்ணுறாங்க, ஒரு சிலர் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் அலைஸ் ப்ளூ பொறுத்த வரைக்கும் ஏபிஐ கீ இங்கே ஜென்ரேட் ஏபிஐ கீ அப்படின்றத செலக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் வைஸ் இல்லை சர்வீஸ் வைஸ் அலைஸ் ப்ளூ கொடுக்குற ஒரு பெரிய ஃபியூச்சர் என்னென்னா, நம்ம கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணணும், ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறது, இதுதான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒரு புரோக்கர்கிட்ட. ஆனால் அலைஸ் ப்ளூ இதை ரொம்ப கன்வீனியண்ட்டாக, அதாவது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இந்த சர்வீஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு அலைஸ் ப்ளூ கிளைண்ட் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கம்ப்ளைண்ட்டை இந்த சர்வீஸ் அதாவது சப்போர்ட்ன்றதை செலக்ட் பண்ணாவே டேரெக்டாக அடுத்த பேஜ் போயிடும். உங்களோட கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைட் பண்ணி சப்மிட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் உங்களோட இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மேஜராக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நான் பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர், நான் அலைஸ் ப்ளூவோட வெப்சைட்டில் சொல்லியிருந்தேன், பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் அங்கேருந்து போகலாம், இங்கேருந்தும் போகலான்ட்டு. ஸோ இங்கேருந்துன்றது இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருந்து. பிஓடின்றது என்னென்னா அலைஸ் ப்ளூ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருந்து பேக் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பு. இப்போ நான் அந்த பாட்டுன்றதை செலக்ட் பண்ணதும் எனக்கு வந்து இந்த பேக் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக் ஆஃபீஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, லெட்ஜர் பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம், போன வாரத்தோட டிரான்சாக்ஷன் பார்க்கலாம், கான்ட்ராக்ட் நோட் பார்க்கலாம், இன்கம் டேக்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஐடி ஃபைலிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கம்பெனியை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய வேலையும் தேவையும் நமக்கு கிடையாது. அடுத்த ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து கூட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஆப்ஸில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஐபிஓவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரே செப்பரேட் அலைஸ் ப்ளூ ரைஸ்ன்ற
ஒரு செப்பரேட் வெர்டிகல் மூலியமா இத ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே டேஷ்போர்ட்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இப்போ செட்டிங்ஸ்க்கு வரலாம். உங்க ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் என்ன? உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அலைஸ் ப்ளூல கான்டாக்ட் நம்பர் யார கான்டாக்ட் பண்ணணும்? என்ன டைமுக்கு அவைலபிள் இருப்பாங்க? எல்லா டீட்டெயிலுமே உங்களோட ப்ரொஃபைல்ல போனாவே அவங்க உங்களுக்கு குடுத்துருவாங்க. 2வது என்னோட டிமேட் அக்கவுண்ட் நம்பர் வேணும் அப்டின்னாலும் நீங்க இங்கருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ஆக்சஸ்ல இருக்கு அப்டின்றதையும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பேங்க் அக்கவுண்ட், உங்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கரெக்ட்டா இருக்கான்றதையும் நீங்க இங்க பார்த்துக்கலாம். கால் அண்ட் ட்ரேட் நம்பர், சென்ட்ரலைஸ்டு சப்போர்ட் டெஸ்க் நம்பர் இங்க அவைலபிள் இருக்கும். நம்ம இதையுமே வந்து வேற ஒருத்தர்ட்ட போய் கேட்டு, இல்ல கம்பெனில கூப்ட்டு சர்வீஸ் சரியில்ல அதுன்னு பேச தேவையே இருக்காதுங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் செல்ஃப் டிரிவன் சாஃப்ட்வேர் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்ரேடருக்கும், இன்வெஸ்டாருக்கும் அலைஸ் ப்ளூ ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டிஸ்ப்ளே. ஸோ, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் டிஸ்ப்ளே. ஃபோர்கிரவுண்ட்ல வந்து பிளாக் கலர் லெட்டர்ஸ் வரும். பட் ஆனா எனக்கு வந்து டார்க்கா இருந்தா தான் எனக்கு ஐ வந்து சைட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு டார்க்கா இருந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஸ்ல போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல போயிட்டு, இங்க 2 தீம் இருக்கு. ஒண்ணு லைட் தீம், இன்னொன்னு டார்க் தீம். ஸோ லைட் தீம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு பேக்கிரவுண்ட் ஒயிட்டா வரும். டார்க் தீம் பேக்கிரவுண்ட் டார்க்கா வரும். ஃபோர்கிரவுண்ட் வந்து லைட் கிரே இல்ல ஒரு ஒயிட் கலர்ல லெட்டர்ஸ் வரும். ஸோ இத நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வீனியன்ஸ், பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். உங்களோட கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் நீங்க இங்க கேட்கலாம். உங்க டவுட் இல்ல கொரீஸ் இல்ல கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் நல்லா இருக்கு. நான் அலைஸ்புல்ல எனக்கு அக்கவுண்ட் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 6381911250 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னோட ரெஃபரல் மூலியமா நீங்க அலைஸ்புல்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டவுட்ல கொரீஸ் எதா இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இன்னொரு முறை சொல்றேன். 6381911250 இந்த நம்பருக்கு உங்களுக்கு அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ரெஃபரல் மூலியமா நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.